எனக்கு தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வெல்லிங் கொஞ்ச மாரி இருந்தது. செகண்ட் டேவ கம்பேர் பண்ணும்போது. அகைன் ஃபோர்த் டே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்னால டாலரேட்டே பண்ண முடியல. ஆக்சுவலி டாக்டர் வந்து 5த் டே தான் வர சொல்லியிருந்தாங்க செக்கப்க்கு. நான் எனக்கு இருந்த பெயின்னால 4த் டேவே போயிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு மவுத் வாஷ் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரெகுலரா அந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பெயின் அதிகமா இருக்கிறதுனால என்ன வந்து இன்னும் ஒரு 2, 3 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயாட்டிக், பெயின் கில்லர்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 5 டேஸ் வரைக்குமே என்னால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கஞ்சி, ராகி கூழ், யோகர்ட், கர்டு இந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பால், பிரெட் அந்த மாரி. என்னால ரொம்ப மென்னெல்லாம் சாப்பிடவே முடியல. ஆனா டாக்டர் வந்து நீங்க சிக்கன்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஸோ ஆஃப்டர் 5 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாலிட் ஃபுட்ஸ் மாரி எடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் என்னால ஓரளவுக்கு எல்லாத்தையும் சூவ் பண்ணியே சாப்பிட முடிஞ்சது. எனக்கு டாக்டர் கொடுத்த சில டிப்ஸ் பத்தி பார்ப்போம். ஸ்ட்ரா யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஃபோர்ஸா கார்கிள் பண்ணக்கூடாது. ரொம்ப ஃபோர்ஸா ஸ்பிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எவ்ரி மீல்க்கு அப்புறம் சால்ட் வாட்டர்ல மவுத் வாஷ் பண்ண சொன்னாங்க. தென் நைட் டைம்ல அவர் கொடுத்த மவுத் வாஷ்ல மவுத் வாஷ் பண்ண சொன்னாங்க.